நிலாவுக்கு நிலாவோட கோவர்க்கர் ஃப்ரெண்டு திவ்யா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நிலா நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்களை பார்த்து நேரில் தான் அந்த விஷயத்த சொல்லணும், இங்கே ஆஃபீஸில் நடக்கிற விஷயம் அதுவும் அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவும் அந்த ஆஃபீஸ் பிரச்சனையே வேண்டாம், அதை விட்டாச்சு, அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசுகிற அப்படின்னு தான் சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. உடனே திவ்யாவும், இல்லை நிலா, இதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதனால தான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்ல, உடனே நிலாவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் கேட்குறாரு, என்னங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு, ஏதோ அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனியில் அதான் வேலை இருக்குன்னு சொல்லி உங்களை அப்ளை பண்ண சொன்னாங்களே, அதுக்கு பணம் கூட 5 லட்சம் 10 லட்சம் கேட்பாங்கன்னு சொல்லி நேற்று நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே, அதை பற்றியா பேசுனாங்க அப்படின்னு சோழன் கேட்க, இல்லை சோழன், இவங்க வேற ஏதோ விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு திவ்யா வர சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock போய் பேசி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே சமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிலா. அதே சமயம் சேரன், என்னப்பா நிலா, இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேனா, நீ போப்பா போய் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, அண்ணே இல்லைண்ணே, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைலாம் நான் செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே சோழனும், ஆமாம் அண்ணன் தங்கச்சியோட பாசமழை பொழியிறது தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அன்னைக்கு 7 o'clock சோழன் ரெடி ஆகிட்டு, என்னங்க போகலாமா அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவும் கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் திவ்யாவை மீட் பண்ணுறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. திவ்யாவும் அப்போ வந்திருக்காங்க. திவ்யா வந்து சொல்கிறாங்க, நிலா அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் நம்ம எல்லாருமா போய் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபாரின் கம்பெனி ஃபண்டு பெருசாக ப்ரொவைட் பண்ணுறதாகவும் அதுக்கான அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு அவங்க கான்டாக்ட் பண்ண சொல்லியும் இன்றைக்கி தான் நம்ம ஆஃபீஸோட மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நிலா ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம், அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்காக காத்துட்டு இருந்தோம், இப்போ அப்ரூவ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நிலா, அதுவும் சின்ன அமௌண்ட் கிடையாது, 100 crores, அதாவது 100 கோடி ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஃபாரினர்ஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த காலத்து கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு மேலே பழமையானது தானே உங்கள் வீடு, அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வுட் சாண்ட், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கல், அதெல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அன்னைக்கு அனுப்புனத எல்லா மெட்டீரியல்ஸுமே அவங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க திவ்யா. உடனே அங்கே நிலா கேட்குறாங்க, அது சரி, அந்த ப்ராஜெக்டை இவர் எப்படி நான் முடிச்சு தரேன்னு சொல்லி இவர் சொல்ல முடியும் ராகவ், அதுதான் என்னை வேலை விட்டு துரத்தியாச்சு, அந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது, ஐயனார் வீடு, கண்டிப்பாக ராகவுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்குறக்கே வரமாட்டார், எப்படி இவர் அக்செப்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா. உடனே திவ்யாவோ, ஆமாம் நிலா, ஆமாம், நீ இப்படி நேர்மையாகவே யோசிச்சுக்கிட்டு அவன் ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணினாலும் 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை தட்டிடணும்னு இதே மாதிரி போலியாக ஏதாவது ஒரு டம்மி வீட்டை கண்டுபிடிச்சு கூட ப்ராஜெக்டை மாற்றிடுவாங்க. இந்தாங்க நிலா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் திருடிக்கிட்டு வந்துட்டேன், இதை பாருங்கள், உங்கள் வீடு தானே இது, இதில் ஃபோட்டோஸ் அண்டு உங்களோட வீட்டிலேருந்து எடுத்த சாம்பிள்ஸில் டெஸ்ட் பண்ணதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே சோழனும், ஆமாம் அன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோழனும் பக்கத்தில் உட்காந்துட்டு. அப்போ சொல்கிறாங்க திவ்யா, நிலா இப்போ இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம தனியாக எடுத்து பண்ணினா கூட நமக்கு 100 crores ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலாவும், இதை விட போகிறது இல்லை திவ்யா, நான் இந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட நேரடியாக நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, டேய் பல்லவா, பாண்டி, அதுக்கப்புறம் அங்கிள் நீங்களும் இல்லைங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ சேரணும், என்னப்பா நிலா அப்படின்னு, அண்ணே நம்ம வீடு 100 crores ப்ராஜெக்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்குண்ணே அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே ஐயனார், என்ன இங்கிலீஷில் என்னமோ சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, 100 கோடி ரூபாய்க்கு இந்த வீட்டை வெளிநாட்டுக்காரங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்களா, இதில் இருக்கிற திங்ஸையெல்லாம் அதே மாதிரி அவங்களும் கண்டுபிடிச்சு அங்கே ஃபாரினில் அமெரிக்காவில் பெரிய மாளிகை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம், அது இதோட ஸ்ட்ராங் வேறு எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லி லேபில் நிறையா சாம்பிள்ஸ் வச்சதில் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதை பற்றின இன்னும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண போகிறாங்களாம், அதுக்கான ப்ராஜெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாம் கேட்டு டெண்டர் விட்டு வாங்கணும், அதுதான் இப்போ பெரிய கிரிட்டிக்கலான டாஸ்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே சோழன் சொல்கிறாரு, அதெல்லாம் வாங்கிடலாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்குன்னு
என்ன தனியாக சொல்கிறீங்க? இந்த வீட்டோட உரிமையாளர்களே நீங்கள் 5 பேரும் தான். அப்படி இருக்கும்போது நான் இதில் சும்மா ஒரு ஆர்கிடெக்ட் தான். இந்த ஃபாரின் கம்பெனி அதான் கிளைண்ட் கம்பெனிக்கும் இந்த வீடு உங்களோடது. ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இன்பிட்வீன் இருக்கிற நான் ஒரு ஆர்கிடெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அது சரிங்க, முதல்ல ப்ராஜெக்டை வாங்கணுமே அப்படின்னு பாண்டியும் கேட்குறாரு. உடனே அதுக்கு பணம் கொஞ்சம் செலவாகுமா அப்படின்னு சேரனும் கேட்குறாரு. அண்ணே இதுக்கு பணம்லாம் தேவைப்படாதுண்ணே, இங்கே அங்கிளோட சைன் போட்டு இந்த வீட்டில் யாரை வந்து ஒர்க் பண்ணுறக்கு அலோவ் பண்ணுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை கொடுப்பாங்கண்ணே. அப்படி இருக்கும்போது ராகவ் எப்படியாவது இந்த வீட்டுக்கு பதிலாக வேற ஒரு வீடு எங்கேயாவது இருந்தால் ஏமாற்றி அதை காமிச்சு ஃபாரினர்ஸ்க்கு தெரியாமல் பண்ணிடலான்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்காங்கிறத இப்போவும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க திவ்யா மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, இருங்க இப்போ ஃபாரினில் தான் நான் மெயில் பண்ணியிருந்தேன், அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தன்னோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிலா பார்க்க, என்ன நேற்று நைட் நீங்கள் ஏதோ மெயில் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் சோழன், ஆமாம் இந்த வீட்டோட உரிமையாளர் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மெயில் பண்ணேன். உடனே அவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இங்கே வந்துடுறேன்னு சொல்லி மெயில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிற ஒரு குரூப்பாக தான் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே சொல்கிறாரு நடேசன், என்னென்னமோ பேசிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இந்த வீடு 100 கோடி ரூபாய்க்கு போகுதுன்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பெரிய அதிசயம்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே ஒரு 5-6 பேர் வெளிநாட்டுக்காரங்க வந்துடுறாங்க நிலாவை தேடி. அப்போ மேடம் நீங்கள் தானே நிலா இந்த ஹவுஸோட ஓனர் அப்படின்னு கேட்க, நிலா சொல்கிறாங்க, இல்லை இந்த ஹவுஸோட டாட்டர் இன் லா தான் நான். இதோ இங்கே நிற்கிறாரே நடேசன் அங்கிள், இவரோடது தான் வீடு, அவரோட வாரிசுங்க பின்னாடி 4 பேர் நிற்கிறாங்கல்ல இவங்க தான் அப்படின்னு சொல்ல, மேடம் அங்கே ஃபாரினில் இருந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஐயனார் வீடு ரொம்ப பூர்வீகமான பாரம்பரியமான வீடு, அதில் நிறையா அந்த காலத்து இதிகாசத்துக்கு சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. அதனால தான் மேடம் இந்த வீட்டில் என்னென்ன பொக்கிஷம் போல் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே மீடியா பீப்புள் எல்லாருமே வந்து நடேசன் கிட்ட இந்த வீடு எப்போ கட்டினாங்க, யார் கட்டினாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக பேட்டி எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பப்ளிசிட்டி ஆகுது ஐயனார் வீடு. அதே சமயம் ஃபாரினர்ஸ் வந்துட்டு இந்தாங்க 100 crores உங்களுக்கு, நீங்கள் இந்த வீட்டை மட்டும் எங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இந்த லேண்டெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் இந்த வீட்டோட ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த 100 crores கொடுக்குறோன்னு சொல்ல, உடனே சோழனி எல்லாருமே வாங்கி 100 crores நடேசன் கையில் கொடுக்க, உடனே இந்த பணம்லாம் எனக்கு வேண்டாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், என் பசங்க பார்த்து நல்லா இருந்தால் போதும், எனக்கு என்ன எப்பவும் போல் லாரி ஒன்று இருந்தால் நான் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் பெருந்தன்மையோட சொல்ல, உடனே அங்கே சேரன் சொல்கிறாரு, ஏப்பா நிலா இந்த பணத்தை வச்சு நம்ம பேசாமல் ஒரு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் நீ தான் நிறையா டிசைன் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியும் ஆமாம் ஆனால் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல, உடனே வானதி வந்துட்டு ஆமாம் 5-6 வெங்காயம் இந்த வீட்டில் உனக்கும் தானே பங்கு இருக்குது, அப்படி இருக்கும்போது உங்கள் அண்ணியை முழுசாக வச்சுக்கணும்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் ஏன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா வானதி அது வந்து எல்லாருக்குமே தான் ஷேரு அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, இல்லை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம், அதுவும் ஐயனார் பேரில், ஐயனார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு, அதில் நான் ஆர்கிடெக்டாக இருந்தா ஆனால் நீங்கள் தான் அதில் பிளான் போடுற பிளான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை சொல்கிறாங்க. உடனே சேரனும் என்னப்பா நிலா சொல்கிறேன், நான் படிக்கலையே அப்படின்னு, அண்ணன் இதுக்கு வந்து படிப்பு தேவையில்லைண்ணே, திறமை தான் முக்கியம், நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக வரும்னு சொல்லி பிளான் போடுறதுல எத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சிரிக்க சோழன் சந்தோஷப்படுறாரு. நிலா அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து கம்பெனியை உருவாக்கி ரிப்பன் வெட்டி கட் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் நடேசனை எம்டி சேரில் உட்கார வைக்கிறாங்க சந்தோஷமாக.